நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் எல்லா மாதத்துக்குமே சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தோட சிறப்பு அப்படின்னாலே இந்த மாசி மாதத்தை நாம் மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனோட சக்தி இணைந்து ஒரு மிகப்பெரிய ரூபமாக காட்சி கொடுத்த இந்த மாசி மாதம் தான் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் பெண்கள் தங்களோட தாலி கயிறெல்லாம் மாற்றிப்பாங்க. அப்போ தன்னோட கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது மறந்து போன தவசத்தை மகத்தில் கொடுக்கறது அப்படிம்பாங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அவங்களோட திதியை நாம் சரியாக கொடுக்காம விட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளில் கொடுக்கலாம். 7 ஜென்மத்துக்கு உண்டான புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் போய் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அவரோட வீட்லேயே. செவ்வாய் மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் இருக்காரு. புதன் கும்பராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராகுவோட இணைய போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருந்துட்டு 25ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. குரு பகவான் மேசத்துலேயும் ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்பு ராசி மாற்றம் இது எல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாசி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சனி பகவான் வந்து தனஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்காரு. அதாவது 7.5 சனியோட கடைசி கட்டம். இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. இன்னும் 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ திடீர்னு சின்ன பின்னடைவு வந்தாலும் திடீர்னு 10 ரூபா எங்கே இருந்தால் கிடச்சிரும். அப்போ ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் அப்படிங்கிறது மாறி மாறி வந்தாலும் கூட பெருசாக நம்மளை வந்து பாதிச்சிடாது. யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நமக்கு தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னா கடைசி நேரத்தில் தான் கிடைக்கும். ஒரு கடன் கேட்க போனால் கூட எனக்கு 1ஆம் தேதி பணம் வேணும்னு நான் 10ஆம் தேதியிலேருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தா யாருக்கிட்டையாவது 1ஆம் தேதிக்கு முதல் நாள் ராத்திரி தான் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் கிடைக்கும், ஆனால் தாமதமாக கிடைக்கும். அப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது இல்லையா? இந்த மாதத்தில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும். இப்போ கேட்டோம்னா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். இல்லை நமக்கு ஒரு தொகை வரணும் அப்படின்னா வசூலாகிடும். இது மாதிரி கடந்த நாட்களில் ரொம்ப தாமதப்பட்டுக்கிட்டே இருந்த காரியங்கள் எல்லாமே இதுக்கு மேலே கொஞ்சம் தாமதம் இல்லாமல் நேரத்துக்கு நடக்கும். அதுமாதிரி தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அப்படிங்கிறது லேசாக அகலும். இருந்தாலும் 7.5 சனி முடியல, பாத சனி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். தொழில், உத்தியோகம், குடும்ப உறவுகள் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும். அதுமாதிரி புதியவர்களை நம்பி எந்த பிரச்சனையும் நாம் இழுத்து போட்டுக்கூடாது. யாரையும் நம்பி செயல்படக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கணும். ஒருத்தவங்க சில பேர் நல்லவங்க மாதிரியே நடித்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னா சக ஊழியர் நம்ம கூடயே பேசிக்கிட்டு இருப்பான், நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்ம சில விஷயங்களை சொல்லிடுவோம். இப்போ சாதாரணமாக ஒரு அலுவலகத்தில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு லீவு போடுவோம். ஆனால் முதல் நாளே கூட வேலை செய்கிறவன் நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா ஒரு இடத்துக்கு வெளில போகிறேன் அதுக்காக தான் லீவு போடுறேன் அப்படின்னா நம்ம லீவு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போடுறோம் பாருங்க, அதை அப்படியே போட்டு கொடுத்துருவோம். அவன் நேற்றே என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதனால் குடும்பமான வரைக்கும் எவ்வளோதான் அந்யோன்யமானவர்களாக இருந்தாலும் சரி ரகசியத்தை பகிர்ந்துக்காதீங்க. அதுமாரி யாரையும் நம்பி உங்கள் வேலையை ஒப்படைக்காதீங்க. உங்களோட வேலைகளை நீங்கள் தான் பார்க்கணும். அடுத்தவங்க வேலையை எடுத்து போட்டுக்கிட்டு செய்கிற வேலை அப்படிங்கிறது வச்சுக்கக்கூடாது. இப்போ நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம வரைக்கும் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா போதும். மற்றவன் எப்படியோ போகிறான், இன்னொருத்தன் வேலை செய்கிறான், அவனை போய் கோல் முட்டுறேன், ஒழுங்காக செய்யலை, அவன் மேலே புகார் சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. மேல்மட்டத்தில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க, அவங்க தெரிஞ்சுக்குவோம். இப்போ நீங்கள் மேல்மட்டத்திலேருந்து கேள்வி கேட்கணும், கொஞ்சம் நேக்கு போக்காக பேசிக்கணும். சல்லு புல்லுன்னு கீழே விழுந்துடும், வேலையை விட்டு துரத்துறது இந்த மாதிரி வச்சக்கூடாது. அதுமாதிரி நம்ம சொந்த தொழில் செய்கிறோன்னா பணியாட்களை கொஞ்சம் இழுத்து தான் பிடிக்கணும். நம்ம கைப்பிடிக்க வர மாட்டாங்க. சொல்லாமல் லீவு போடுவான், 2 நாள் லீவுன்னு சொல்லிட்டு 4 நாள் கழித்து வருவான். முக்கியமான நேரத்தில் லீவே போடாதரான்னு நம்ம சொல்லி அனுப்புகிறப்ப லீவு போடுவான். இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அதுக்கு தக்கந்த மாற்றாக கொஞ்சம் ஆட்களையும் நிர்வாகம் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. இதுமாதிரி மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு தனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்குது. சனி பகவானும் அங்கே தான் இருக்கார். 3 கிரகங்கள் கூடியிருக்கு. இதில் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியானவர் புதன். அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிற நேரம் காசு பணம் கொஞ்சம் ஓரளவுக்கு செலவுக்கு தேவையானது இருக்கும். புனித பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும்.
குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நிறைய உழைப்பீங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மனைவி அங்கே ஒரு கோயிலுக்கு போகணும், இங்கே ஒரு கோயிலுக்கு போகணுன்னு தொலை தூரத்தில் அவங்களோட நேர்த்தி கடன் இருக்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் போயிட்டு வந்துடுவோம், பிள்ளைங்களுக்கு 2 நாள் லீவ் இருக்குது, 3 நாள் இருக்குது, போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அப்போ அதுக்கு 10 ரூபா நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, செய்யலாம். சுப செலவுகள் அப்படிங்கிறத செய்கிறது நல்லது தான். அதுமாரி நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விதமாக முடியும். சில பேர் நாடு மாற்றம் செய்யலாமான்னு கூட யோசிக்க தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பை கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். அப்போ வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட வேலை நம்மளை வாங்குறாங்க, எல்லாரும் சும்மா இருக்கானுங்க, நான் ஏற்கனவே இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன், மறுபடியும் என்கிட்டயே கொண்டாந்து தள்ளுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு வரும். சலிப்பை ஓரம் தள்ளிட்டு சரிப்போ நம்மக்கிட்ட நிறைய வேலை கொடுக்குறாங்கன்னா நம்மளை நம்புகிறாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு கொஞ்சம் வரக்கூடிய வேலைகளை கஷ்டம் பார்க்காம செஞ்சு முடிச்சிங்கன்னா மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட நற்பெயரும் கிடைக்கும், அதுக்குண்டான ஊதிய உயர்வு பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி மாதம் தொடங்குற நாள்லேயே உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கார். 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கிறது யோகம்தான். பிள்ளைகளோட கல்வி வேலை வாய்ப்புக்காக சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி கூட எடுக்கலாம். இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். பிள்ளைகள் பெரிய பெரிய போட்டியெல்லாம் ஜெயிச்சுட்டு உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பாங்க. பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படலாம். என் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போச்சியா, 10 பரிசு வாங்கிட்டு வந்துச்சியா, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு வந்துச்சியா, நல்லா படிக்குதியா, டீச்சரே கூப்பிட்டு நம்மள்ட்ட பாராட்டுறாங்கய்யா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதுமாரி மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு புதன் போய் அங்கே நீசமடைஞ்சிடுறாரு. 6க்கு அதிபதியான புதன் நீசமடைகிறது நல்லது தான். கடன் சுமை குறையும். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், கடன், பகை, எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு அதிபதியான புதன் பலம் இழக்கிறாருன்னா கடன் அடைக்கிறதுக்கு காசு வரும், நோய் நொடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம். நீண்ட காலமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கூட இப்போ பரிபூர்ண குணமடையலாம். ஒரு மருத்துவத்தால் நல்லபடியாக நடக்கும். எதிராளிகள் உங்ககிட்ட தோற்று போயிடுவாங்க. அது மாதிரி பாதியில் நின்ன பணிகள் எல்லாமே மறுபடியும் தொடர்ந்து நடக்க தொடங்கும். ஒரு வீடு கட்டினேன், செலவுக்கு காசு இல்லாமல் பாதியில் நிற்கிது, ஒட்ட பணம் இல்லை பங்காளி ஒருத்தன் 2 அடி தள்ளி போட்டு கட்டுன்னு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஒரு தண்ணி ஓட முடியல, அப்படி இல்லைன்னா பக்கத்து நிலத்துக்காரன்ட்ட ஒரு கல் மண் இறக்கி வச்சுருந்தேன், அவன் இப்போ இறக்கக்கூடாதுங்கிறான். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் நல்லபடியாக முடிஞ்சு ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட 9ஆம் இடத்துக்கும் புதன் அதிபதியாக இருக்கிறதால அந்த புதன் நீசம் அடையும் போது கொஞ்சம் பெற்றோர்கள் வகையில் பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து போகணும். அப்பா அம்மாவுக்கு 10 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், மருத்துவ செலவு பண்ணி தான் ஆகணும், சொத்தை பிரித்து கேட்டினா இப்போ தரமாட்டாங்க, சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு கொடுத்து தான் போகணும். குடும்பமான வரைக்கும் பெற்றோர்களை நல்லபடியாக பார்த்துங்க. அவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் கொஞ்சம் சரிப்போ அப்படின்னு நாம் இறங்கி போயிடுறது நல்லது. அதோட மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அவரும் தனஸ்தானத்துக்கு போகிறாரு. 5க்கும் 10க்கும் அதிபதியான அவர் தனஸ்தானத்துக்கு போகிறது நல்ல நேரம். கொடுக்கல் வாங்கல் சரியாயிடும், வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதுமாரி தேங்கிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனை, குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்திக்கடன், ஒரு பொங்க வைக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன், கிடா வெட்டுறேன், காது குத்துறேன், இந்த மாதிரி ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் அதை செய்யலாம். குலதெய்வ கோவிலில் ஒரு ஆலய கட்டுமான பணி நடக்குது, ஒரு 10 ரூபா பணம் கொடுக்கணுன்னு இருக்கேன், பணம் ஒன்றும் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பணம் கிடைக்கும். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிற நேரம் மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவல் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மாதத்தோட பிற்பகுதி ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். படுத்து கிடந்த தொழில், மூடிட்டு போயிடலாமான்னு இருந்த தொழில் இப்போ நல்லபடியாக நடக்க தொடங்கும், பயப்பட வேண்டியது இல்லை. அதோட இந்த சூரியன் சனி சேர்க்கைங்கிறது தனஸ்தானத்தில் இருக்குது. அஷ்டமாதிபதி சூரியன் ராசியாதிபதியோட 2ஆவது வீட்டில் சேர்ந்துருக்காரு. அப்படிங்கிறதால இங்கிட்டுக்கு காசு வந்தால் இங்கிட்டு செலவு வரும். உங்களோட முன்னேற்றத்தை பற்றி 3வது நபர்கிட்ட சொல்லாதீங்க. சில பேருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் சில பேருக்கு இருக்கும். புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனையை கேட்டு செயல்படுங்க. கொடுத்த வாக்கை சில நேரத்தில் காப்பாற்ற முடியாமல் போகலாம். பகை கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால பக்கபலமாக இருக்கவங்கள கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வச்சிங்க. யாரையும் பகைச்சிக்காதீங்க, நட்பு பகையாகாமல் பார்த்துங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். 7 சனி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. கருப்பு நிற ஆடை சனிக்கிழமை தோறும் அணைஞ்சிங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. மாசி மாதம் நல்ல மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.